Hello viewers, welcome to our channel Indian Spicy Masala Box. இன்னைக்கு கோகனட் டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து Aadi1 அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 3 to 4 hours மினிமம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் மேலே இருக்க நார் எல்லாமே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் துருவறதை எடுத்துக்கோங்க. இதில் அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் மேலே இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, லாஸ்ட்டாக யூஸ் ஆகும். இந்த ஸ்வீட்டுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி 2 tablespoon, பாசிப்பருப்பு 2 tablespoon, பொட்டுக்கடலை 2 tablespoon, எள்ளு 2 tablespoon, வெல்லம் 1 cup, இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசியும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எள்ளையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சரில் அரிசி, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு, வெல்லம் ரெண்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க தேங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹோலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காயிலேருந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஒரு 3 tablespoon மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காயில் மேலே மஞ்சள் தடவிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஹோலில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துடலாம். எல்லா சைடும் திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ 5 minutes ஆகிருக்கு. மேலே இருக்க ஓடு எல்லாமே லைட்டாக பிரேக் ஆகிருக்கு. இதே மாதிரி தேங்காவை திருப்பி திருப்பி இன்னொரு 10 minutes இதே மாதிரி வேக வைங்க. இப்போ கோகனட் டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது மேலே இருக்க ஷெல்லை எல்லாமே நம்ம இந்த உடச்சி எடுத்துடலாம். நம்மளோட கோகனட் டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.